Hello students, electrical machines 1 the 4th unit 3 phase transformers இந்த டாபிக்ல லாஸ்ட் கிளாஸ் நாம transformer accessories and protective devices இந்த டாபிக் நாம பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மரில் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் உதாரணமாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது, அது போக அதில் என்னென்ன ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ப்ரொடெக்டிவ் டிவைசஸ்ன்னு சொல்லும் பொழுது மெயினாக கன்சர்வேட்டர், டேங்க், எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட், புக் ஹோல்ஸ், ரிலே அண்டு ப்ரீத்தர் அப்படின்றதில் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். என்னென்னா டேப் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப் சேஞ்சர் டேப் சேஞ்சரில் ஒரு 2 வகையான டேப் சேஞ்சர்ஸ் இருக்குது. ஆஃப்லோடு டேப் சேஞ்சர் அண்டு ஆன்லோடு டேப் சேஞ்சர். இது ஆன்லோடு டேப் சேஞ்சர், இது வந்து ஆஃப்லோடு டேப் சேஞ்சர். இந்த ரெண்டும் டேப் சேஞ்சரில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கு. இந்த வகையில் டேப் சேஞ்சரோட நெசசிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, உதாரணமாக ஒரு 11 kV/400 volt டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் இருக்கும். அதில் இந்த செகண்டரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி வோல்டேஜ் நோ லோடு கண்டிஷனில் இருக்கும் பொழுது 400 volt இருக்கும். உதாரணமாக அதாவது ஒரு 11 kV/400 volt டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வோல்டேஜ் லோடு கொடுக்காதப்போ நோ லோடு கண்டிஷனில் ஒரு 400 volt இருக்கிறதாக நம்ம அஷ்யூம் பண்ணி, இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லோட் ஆகும்போது இந்த செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் அதோட லீக்கேஜ் இம்பிடன்ஸ் ட்ராப்பால் குறைஞ்சிடும். இந்த நிலையில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லோடில் இருக்கும்போதும் சரி, அப்போ செகண்டரியில் ஒரு 400 வோல்ட்டாக இருக்க அதோட அந்த நோலோட செகண்டரி வோல்டேஜ் 400 வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும்படி நம்ம செய்யணும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் லோடில் இருக்கும் பொழுதும் 400 வோல்ட்டு இருக்கணும், நோ லோடில் இல்லாதப்பையும் 400 வோல்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சரியான அளவு எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஒரு ஏசி சப்ளை நம்ம லோடு பண்ண என்ன ஆகும்னா அந்த வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். 400 இருக்கிறது 398, 396, 95 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதனால் டியூ டு ஆர்எல்சி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி குறையாமல் வோல்டேஜ் வந்து அந்த 400 வோல்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம சரியான அளவு எந்த ஒரு மிஷினோட எஃபிஷியன்சி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். 400 வோல்ட் இருக்க வேண்டிய இடத்துல 320 வோல்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அப்படியே லைன் வோல்டேஜ் அளவு குறைஞ்சிரும். அதே மாதிரி ஃபேஸ் வோல்டேஜ் அளவும் குறைஞ்சிரும். ஸோ அதனால் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அது பவர் லோடாக இருந்தாலும் சரி, லைட்டிங் லோடாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன ஆயிரும்னா எஃபெக்ட் ஆகும் இந்த லோ வோல்டேஜ்னால. அப்போது அந்த செகண்டரியில் லோடு கண்டிஷன்லேயும் சரி, இல்லை நோ லோடு கண்டிஷன்லேயும் சரி, அந்த 400 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஹிஸ்ட்ரி வைண்டிங்கில் நம்ம டேர்ன்ஸை குறைக்கணும். ஹிஸ்ட்ரினா ஹை டென்ஷன் ப்ரைமரி சைடு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஹிஸ்ட்ரி சைடுன்றது ஹை டென்ஷன், ஹெச்டி அப்படின்றது வந்து ப்ரைமரி வைண்டிங் சைடு, எல்டின்றது லோ வோல்டேஜ், எல்டின்றது லோ வோல்டேஜ் லோ டென்ஷன் செகண்டரி சைடு. அதாவது 11 கேவின்னு சொல்கிறோமோ இல்லையா, 11000 வோல்ட் அப்படின்றது வந்து ஹை டென்ஷன் ஹெச்டி, 400 வோல்ட்டுன்றது எல்டி லோ டென்ஷன்.
இப்போ அந்த ஹிஸ்ட்ரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டேப்பிங்ஸை நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் அந்த டேர்ன்ஸை வந்து நாம் குறைக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் ஒரு 2 டேர்ன்ஸ் போட்டிருக்காங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று 2 டேர்ன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் நடுவில் கோடாக போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அதுதான் டேப்பிங்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல எடுக்கும்போது அந்த இந்த ப்ரைமரியில் 2 வைண்டிங்காக இருக்குது. இதில் மேலேருந்து கீழே வரைக்கும் 0 வோல்ட்லேருந்து 11,000 வோல்ட் வரைக்கும் நம்ம இங்கே எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். 0லேருந்து 11,000 வோல்ட் வரைக்கும் நம்ம. இப்போ எனக்கு 10,000 வோல்ட் வேணும் அப்படின்னா அந்த டேப்பிங்ஸ் இருக்கா இல்லையா, அதில் ஏதாவது நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் ஏதாவது அதில் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, அந்த லெவலில் நம்ம செட் பண்ணோம்னா அந்த இடத்துல 10,000 வோல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு 7,500 வோல்ட் போதும் அப்படின்னா இன்னும் அந்த டேப்பிங்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம வோல்டேஜை செட் பண்ணலாம். அதாவது 0லேருந்து 11,000 வோல்ட் வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம வோல்டேஜை செட் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. அப்போது இந்த ஹிஸ்ட்ரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய டேப்பிங்ஸை பயன்படுத்தி நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் டேர்ன்ஸ் ரேஷியோவை கூட்டி குறைச்சிக்கலாம். இதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த டேப் சேஞ்சர்ன்றது பயன்படுத்துகிறாங்க. இந்த டேப் சேஞ்சரானது 2 வகைப்படும். என்னென்னு அப்படின்னா, ஒன்று ஆஃப்லோடு டேப் சேஞ்சர், இன்னொன்று ஆன்லோடு டேப் சேஞ்சர் அப்படின்னு 2 வகையை பிரிச்சிருப்பாங்க. ஆன்லோடு டேப் சேஞ்சர், இன்னொன்று ஆஃப்லோடு டேப் சேஞ்சர். பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆன்லோடு மற்றும் ஆஃப்லோடு டேப் சேஞ்சர் ஏதாவது ஒன்று பயன்படுத்தப்படுது. அது பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆன்லோடு மற்றும் ஆஃப்லோடு டேப் சேஞ்சர் ஏதாவது ஒன்று பயன்படுத்தப்படுது. ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் ஆஃப்லோடு டேப் சேஞ்சர் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே படத்தில் ஒரு ஆஃப்லோடு டேப் சேஞ்சரோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு நடுவில் ஸ்ப்ரிங் மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வைண்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 சொல்லி 7 டேப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று கொடுத்து அதில் ஒரு சின்ன ஒரு வளைய மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்களா, அது வந்து நம்பர் 2, நம்பர் 6 இந்த 2ஐயும் டச் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சி மாதிரி ஒரு வளைய மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 2, 6 டச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. அப்போது அந்த 2வது டெர்மிலேருந்து ஒரு நேராக ஒரு கோடு நேராக எங்கே போகுதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் கூட 2க்குள்ளே போய் நிற்கிது. அதே மாதிரி அந்த 6ன்ற இடத்துலேருந்து ஒரு நீளமாக ஒரு ஒயர் போய் நேரம் போகுது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் கூட கீழே இருக்கக்கூடிய பகுதியில் கூடிய வைண்டிங்கில் 6. அப்போ அந்த 2க்கும் 6க்கும் நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் நமக்கு பிரைமரி வைண்டிங்கில் செட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி செகண்டரியில் நமக்கு வோல்டேஜ் நமக்கு செட் ஆகும். சரியா? அதே மாதிரி தான் இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த டேப்பிங்ஸ், அதாவது நம்ம வீட்டில் மிக்சி இருக்கா இல்லையா, மிக்சி, அந்த மிக்சியில் ஆஃப் இருக்கும், அப்புறம் மீடியம் ஸ்பீடு இருக்கும், அப்புறம் ஹை ஸ்பீடு இருக்கும், பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தான் இங்கே மீடியமில் வைக்கும்போது மிக்சியோட ஸ்பீடு கொஞ்சம் நார்மல் ஸ்லோவாக இருக்கும். இன்னொன்று ஹையில் திருப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மிக்சி ஃபுல் ஹை ஸ்பீடில் சுற்றும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே ஒரு நாப் வச்சுருப்பாங்க. இந்த நாபை நம்ம செட் பண்ண அந்த வைண்டிங்கோட டேர்ன்ஸ் ரேஷியோ வந்து கூடும் குறையும். அதுக்கு தகுந்தப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த 400 வோல்ட்டை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். எப்போ அந்த 400 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இந்த டேப் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி வோல்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தெருவில் கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 11,000 வோல்ட்டு கரெக்டாக வந்தால் தான் செகண்டரியில் 400 வோல்ட்டு நமக்கு கிடைக்கும். சரியா? 11,000 வோல்ட் வந்தால் தான் நமக்கு செகண்டரியில் 400 வோல்ட் கிடைக்கும். இப்போ திடீர்னு 10,000 வோல்ட்டு தான் வருதுன்னு வச்சுங்களேன், நமக்கு 400 வோல்ட்டு கிடைக்குமா? நமக்கு 400 வோல்ட்டு கிடைக்காது. அப்போ அந்த 10,000 வோல்ட்டை 11,000 வோல்ட்டாக என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். அதுக்காக நான் போய் வண்டிங்க ஒன்றை பிரித்து வைண்டிங்கை சுற்றிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டேப்பிங் யூஸ் பண்ணி இந்த வைண்டிங்ஸோட அளவை என்ன பண்ணுறாங்க, அதிகரிச்சிடுறாங்க. அப்போ இந்த வைண்டிங்கில் 11,000 வோல்ட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வேரி பண்ணுற மாதிரி நம்ம இங்கே டேர்ன்ஸ் ரேஷியோ வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த டேப்பிங்ஸும் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஆஃப்லோட் டிரான்ஸ்ஃபார்மரில்
டேப் சேஞ்சரில் பொதுவாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியில் ஒரு 2.5% அல்லது ஒரு 5% ஆஃப் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த ஹெச்வி வைண்டிங் வந்து டேப்பிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தடில் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய சப்ளையை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேப் சேஞ்சிங் பண்ணப்படுது. இப்போ உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தெருவில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு லோடு வீட்டுக்கு சப்ளை வந்துட்டு இருக்குது. திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் வோல்டேஜ் குறையுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் குறையிறதில்ல. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தோம்னா எந்த லைட் போட்டாலும் எரியாது, ரொம்ப டிம்மாக எரியும். லைட்லாம் ரொம்ப டிம்மாக எரியும். ஃபேன் போட்டோம்னா 5 வச்சாலும் ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க, வோல்டேஜ் குறையும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், வோல்டேஜை ப்ரைமரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணோம், அதிகப்படுத்தினா தான் அந்த செகண்டரியில் நமக்கு தேவையான அளவு வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன்லைனில் இருக்கும் பொழுதே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ முதல்ல எனக்கு ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சப்போஸ் வோல்டேஜ் ப்ரைமரியில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் போகிற சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு டேப் சேஞ்சிங் எல்லாம் செட் பண்ணி வச்சு 16 செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவாங்க. அதான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதே பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் ஆன் லோடில் இருக்கும் பொழுதே என்ன பண்ணுவாங்க, இந்த டேப் சேஞ்சிங் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஆஃப் பண்ணி தான் ஆஃப் லோட் டேப் சேஞ்சர் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய சப்ளையை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேப் சேஞ்சிங்கை பண்ணுறாங்க. இப்போ லோடோட டேப் சேஞ்சிங் செஞ்சால் அதிகமான கரண்ட்னால என்ன ஆகும்னா ஒரு ஆர்க் ஏற்பட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பழுதடைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு கான்டாக்ட் சுவிட்ச் மூலமாக ஒரு டேப்பிங்லேருந்து அடுத்த டேப்பிங்க்கு என்ன பண்ணுறாங்க, டேப் சேஞ்சிங் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்ப்ரிங் டைப்பு அந்த மாதிரி. இப்போ இந்த கான்டாக்ட் ஸ்டட்டு மேலே ஒரு நகரக்கூடிய ஒரு கான்டாக்ட் ஆம் வந்து ஸ்பிண்டிலில் என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த 2 டச் பண்ணிகிட்டு இருக்குல்ல அந்த. இப்போ இங்கே ப்ரைமரி சைடில் வோல்டேஜ் எப்போவும் நமக்கு 11,000 வோல்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய வைண்டிங்கில் அந்த சுற்றுகளோட எண்ணிக்கை வந்து அந்த டேப் சுவிட்சை பயன்படுத்தி நாம் குறைக்கும்போது செகண்டரி வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா அதிகரிக்கும். இப்போ உதாரணமாக இந்த டேப்பிங் சுவிட்சு, அதுதான் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி போட்டு அந்த சி மாதிரி இருக்குன்னு சொன்னாலே அது பேர் என்ன சொல்லுவாங்க, டேப்பிங் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டேப்பிங் சுவிட்ச் வந்து 4யும் 5யும் தொட்டுட்ருக்கிற மாதிரி வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா நார்மல் ஆப்ரேஷனை விட ஒரு 5% ஹெச்டி டர்ன்ஸ் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். இதனால் செகண்டரியில் நமக்கு ஒரு 5% வோல்டேஜ் வந்து குறைவாக தான் கிடைக்கும். இதே மாதிரி இந்த டேப் சுவிட்சு 3யும் 5யும் இணைக்கும் போது 3, 5 2யும் டச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதே ஹெச்டி சைடில் 2.5% வந்து நமக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் அதிகரிக்கும். இதனால் செகண்டரியில் 2.5% வோல்டேஜ் குறைவாக தான் இருக்கும். இதே மாதிரி இந்த டேப் சுவிட்சு 3யும் 6யும் தொட்டுட்டு இருக்கும் பொழுது நமக்கு நார்மலான ஒரு சப்ளை வோல்டேஜ், அதாவது 3, 6 இந்த 2 லீடை பாருங்கள், நடுவில் 3லையும் இந்த 6 சொல்லக்கூடிய பகுதியை டச் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு 400 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இந்த டேப் சுவிட்சு 2யும் 6யும் இணைக்கும் போது நம்ம இந்த ஹிஸ்ட்ரி டர்ன்ஸில் 2.5% என்னாகும், குறைய வோல்டேஜோட அளவு குறையும். இதனால் செகண்டரியில் 2 வோல்டேஜ் அதிகமாக கிடைக்கும். இங்கே ப்ரைமரியில் குறைய குறைய அங்கே வந்து நமக்கு செகண்ட் அதிகம் இருக்கும். இதே மாதிரி இந்த டேப் சுவிட்சில் 2, 2, 7 2யும் இணைக்கும் பொழுது நமக்கு ஹிஸ்ட்ரி டர்ன்ஸில் 5% குறைவாகவும் அதே மாதிரி செகண்டரியில் 5% வோல்டேஜ் அதிகமாகவும் இருக்கும். இது வந்து ஆஃப் லோடு டேப் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த ஆஃப் லோட் டேப் சேஞ்சர் பயன்படுத்துகிறாங்க. இந்த டேப் சேஞ்சிங்கில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று ஆன்லோடு டேப் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த படத்தில் இருக்கிறது ஆன்லோடு டேப் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆன்லோட் டேப் சேஞ்சரை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மரில் சப்ளையை துண்டிக்காமலே நம்ம என்ன பண்ணலாம், டேப் சேஞ்சிங் பண்ணலாம். இந்த ஆன்லோட் டேப் சேஞ்சரை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மரில் சப்ளையை துண்டிக்காமலேயே அதோட லோடோட டேப்பிங்கை சேஞ்சிங் பண்ணலாம். இங்கே வந்து
ஒரு ஹை ஸ்பீடு ரெசிஸ்டர் டைப் ஆன்லோடு டேப் சேஞ்சர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ஹை ஸ்பீடு ரெசிஸ்டர் டைப் டவுன்லோட் டேப் சேஞ்சர் தான் நம்ம இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஆஃப்லோட் டேப் சேஞ்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வைண்டிங்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஃபேஸ் வைண்டிங் மட்டும் படத்தில் காட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு செலக்டர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு செலக்டர் சுவிட்ச் வந்து S1 அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்டர் சுவிட்ச் அப்படின்றத எஸ் அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க. அது போக டைரக்டர் சுவிட்சுன்னு ஒரு சுவிட்ச் வேறு இருக்கும். இதில் டைரக்டர் சுவிட்சுன்றது இந்த ஒரு செலக்டர் சுவிட்சு S1ன்றது வலது பக்கம் பாருங்கள், வலது பக்கம் S1 இருக்கா, அதே மாதிரி S2ன்றது இடது பக்கம் ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்குது. இந்த செலக்டர் சுவிட்ச் S1 இந்த வைண்டிங் டேப் 1 இருக்குது பார்த்தீங்களா, டேப் 1ன்ற பகுதியை செலக்டர் சுவிட்ச் S3 டேப் 2ஐயும் தொட்டுருக்கு பாருங்கள். செலக்டர் சுவிட்ச் S1 டேப் 1ஐயும் செலக்டர் சுவிட்ச் S2 தொட்டுருக்கு. இப்போது இங்கே டைரக்டர் சுவிட்ச் S3ன்றது டேப் 1 டிரான்ஸ்ஃபார்மரோட நியூட்ரல் பாயிண்டோட ஜாயின் பண்ணும். இப்போ இங்கே அந்த செலக்டர் சுவிட்ச் S1 டேப் 1ஐயும் டைரக்டர் சுவிட்ச் வந்து S3 பாயிண்ட் ABயையும் தொட்டுட்டு இருக்கும்போது எல்லா பிரைமரி டர்ன்ஸும் சப்ளைக்கு குறுக்கே வந்து என்ன இது கனெக்ட் ஆகிட்டு பாருங்கள். இங்கே அந்த செலக்டர் சுவிட்ச் S1 ஆனது டேப் 1ஐயும் இந்த டைரக்டர் சுவிட்ச் S3 ஆனது பாயிண்ட் A இன்னொன்று B ரெண்டையும் தொட்டுட்டு இருக்கும் பொழுது எல்லா பிரைமரி டர்ன்ஸும் சப்ளைக்கு குறுக்க கனெக்ட் ஆகிடுது. இதனால் செகண்டரியில் வந்து குறைஞ்ச அளவு வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இந்த செலக்டர் சுவிட்ச் S2வை டேப் 2ல் இருக்கும்போது டைரக்டர் சுவிட்ச் S3யை ABலேருந்து CDக்கு மாற்றிடும். இடது பக்கம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைரக்டர் சுவிட்ச் S3 வந்து ஏயும் பியும் டச் பண்ணியிருக்கா இல்லையா. இப்போ அதே டைரக்டர் சுவிட்சை Cலையும் Dலையும் என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த பிரைமரி டர்ன்ஸு குறைஞ்சிடும். இப்போ அந்த டைரக்டர் சுவிட்சு 1லேருந்து டேப் 2க்கு மாற்றும்போது இந்த டேப் 1 மற்றும் டேப் 2க்கு இடையில் இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த வோல்டேஜ் ஆனது ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டை ஏற்படுத்துது. அதாவது டைரக்டர் சுவிட்ச் 1லேருந்து டேப் 2க்கு மாற்றும்போது டேப் 1 மற்றும் இந்த டேப் 2 இருக்கா இல்லையா, அந்த ரெண்டுக்கு இடையில் இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜால் ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அந்த R1 R2 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரெசிஸ்டர். அதே சமயத்தில் இந்த செகண்டரி வோல்டேஜை அதிகரிக்க செலக்டர் சுவிட்சு S1 டேப் 3யோடையும் டைரக்டர் சுவிட்சு S3யை CDலேருந்து ABக்கும் நம்ம மாற்றணும். இப்போ செகண்டரி வோல்டேஜை குறைக்கிறதுக்காக நம்ம சொன்ன மேலே ஏற்கனவே சொல்லியிருக்கோமோ இல்லை, அது மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த ஆக்ஷனுக்கு தகுந்தாப்பில் ஒரு செலக்டர் சுவிட்சை நம்ம நகர்த்தணும். அப்போ இந்த செலக்டர் சுவிட்சை நகர்த்த நமக்கு என்னாகும், அந்த வோல்டேஜில் ஒரு சேஞ்சஸ்ஸு உருவாகும். இது என்ன சொல்லுவோம்னா இதை ஒரு டேப் சேஞ்சிங் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிடுவோம். இது வந்து ஆன்லோட் டேப் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த நம்ம ஒரு 11 kV 400 வோல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குன்னா அதில் அந்த செகண்டரி வோல்டேஜ் நோ லோடில் 400 வோல்ட்டாக இருக்கிறதாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லோட் ஆகும்போது செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் அதோட லீக்கேஜ் இம்பிடன்ஸு ட்ராப்னால என்ன ஆகிடும்னா குறைஞ்சிடும். இந்த லோடு நிலையிலையும் செகண்டரியில் 400 வோல்ட்டாக இருக்குது,
அதோட நோடோட செகண்டரி வோல்டேஜையும் 400 வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும்படி நம்ம என்ன பண்ணணும் செய்யணும். இதுக்காக டிரான்ஸ்ஃபார்மரோட ஹிஸ்ட்ரி வைண்டிங்கோட சுற்றுகளோட என்ன பண்ணணும், நம்ம குறைக்கணும். மேக்ஸிமத்தில் நான் என்ன பண்ணுறோம், அந்த ஹிஸ்ட்ரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய டேப்பிங்ஸை பயன்படுத்தி தேவைக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டேர்ன்ஸ் ரேஷியோவை கூட்டியும் குறைச்சும் வச்சுக்கலாம். இதுக்காக என்ன ஆகுதுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் டேப் சேஞ்சர் பயன்படுத்துகிறோம். இந்த டேப் சேஞ்சரானது 2 வகையில் இருக்குது. ஒன்று ஆஃப்லோடு டேப் சேஞ்சர், இன்னொன்று ஆன்லோடு டேப் சேஞ்சர்னு 2 மெத்தடில் இருக்குது. அப்போ இது வந்து சாதாரணமாக ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆன்லோடு மற்றும் இந்த ஆஃப்லோடு இந்த டேப் சேஞ்சரில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆஃப்லோடு டேப் சேஞ்சர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஆஃப்லோட் டேப் சேஞ்சரில் இந்த டேப்பிங்ஸ் இருக்கா இல்லையா, அந்த டேப்பிங்ஸு அதாவது அந்த கான்டாக்ட் ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கான்டாக்ட் ஸ்டட்டை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், ப்ரைமரியில் உங்கள் வோல்டேஜ் குறையும் பொழுது செகண்டரியில் லேசாக கொஞ்சம் வோல்டேஜ் நமக்கு அதிகரிக்கும். அந்த கான்டாக்ட் ஸ்டட்டை பயன்படுத்தி 4-5 பொசிஷன் வைக்கும் பொழுது போதும் சரி, இல்லை 3-5, இல்லை 3-6, இல்லை 2-6, 2-7 இந்த மாதிரி எந்த ஒரு பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதும் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜ் ஆனது நமக்கு என்ன ஆகுது, ப்ரைமரிலையும் சரி செகண்டரிலையும் சரி நமக்கு வே ஆகும். இதில் வந்து ஆஃப்லோட் டேப் சேஞ்சரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த ஆன்லோட் டேப் சேஞ்சரில் பார்க்கும்பொழுது 2 செலக்டர் சுவிட்ச் S1 S2 2 செலக்டர் சுவிட்ச் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே ஒரு டைரக்டர் சுவிட்ச் ஒன்று இருக்குது. அது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா R1 R2 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த ரெசிஸ்டர் இருக்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டேப்பிங்ஸை நம்ம S1லேருந்து S2 மாற்றும் பொழுது இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ்னால ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆன்லோட் டேப் சேஞ்சரில் இந்த S1 S2ன்னு சொல்லக்கூடிய அந்த 2 செலக்டர் சுவிட்ச் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த டேப்பிங்ஸு அதில் பார்த்துங்க ஒரே ஒரு வைண்டிங் இருக்குது. அதில் வந்து இந்த 3-5-7 அதாவது 1-3-5-7ன்றது ஒரு டைப்பிங்ஸு. அதே மாதிரி 2-4-6-8ன்னு போட்டுக்கிறேன் ஒரு டைப்பிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த செலக்டர் சுவிட்சை பயன்படுத்தி S1 அப்படின்ற ஒரு செலக்டர் சுவிட்சு டேப் 1 டச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி S2ன்றது டேப் 2 டச் ஆகிருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் உதாரணமாக ஒரு செலக்டர் சுவிட்ச் S2வை நம்ம டேப் 2லேருந்து மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இந்த டைரக்டர் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது, அது S3யை ஏபியிலேருந்து சிடிக்கு மாற்றும்போது சப்ளைக்கு என்ன ஆகும், குறுக்கால கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து என்னாங்கன்னா ப்ரைமரி டேர்ன்ஸு குறைஞ்சிருது. இப்போ டைரக்டர் சுவிட்ச் 1லேருந்து டேப் 2க்கு மாற்றும்போது டேப் 1 இன்னொன்று டேப் 2 2 கடையில் இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜால் சர்க்குலேட்டிங் கரண்ட் ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன ஆகுது, மின்தடையானது பயன்படுத்துகிறாங்க. மேலும் இந்த செகண்டரி வோல்டேஜை அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு செலக்டர் சுவிட்ச் S3யை அதாவது இந்த S1 இருக்கா இல்லையா, செலக்டர் சுவிட்ச் S1 இதை வந்து டேப் 3யோடனையும் அதே மாதிரி இந்த டைரக்டர் சுவிட்ச் S3யை சிடியிலேருந்து ஏபிக்கும் மாற்றணும். இப்போ செகண்டரி வோல்டேஜை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மேலே சொன்ன இந்த ஆக்ஷனை தகுந்தாப்புல என்ன பண்ணுறோம், செலக்டர் சுவிட்சை நம்ம நகர்த்தி இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். இது வந்து டேப் சேஞ்சரில் ஆன்லோடு டேப் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், போர்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த 2 டேப் சேஞ்சர்ஸும் இதுவும் படத்துக்கு 5 மார்க்கு, ஆன்சருக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. இந்த 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேப் சேஞ்சர் கொஸ்டின் கண்டிப்பாக போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின். நீங்கள் உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு 3 செமஸ்டர் 4 செமஸ்டர் போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த 4th யூனிட்டில் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் சேஞ்சர் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதை வந்து ரொம்ப நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாமல் வரீங்க. படத்தை வரைஞ்சி பாருங்கள், படம் எப்படி புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், படத்தை நீட்டாக வரைஞ்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த ஆன்லோட் டேப் சேஞ்சர் ஆஃப்லோட் டேப் சேஞ்சர்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
இதோட வந்து 4th யூனிட்டில் வந்து நம்ம அந்த 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஏற்கனவே பார்த்த அந்த ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ரொடெக்டிவ் டிவைசஸ்ன்ற இந்த டாபிக்ஸு அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த ப்ரீத்தர், கன்சர்வேட்டர், இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட், இதெல்லாம் என்னன்றது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அது கூடவே இந்த ப்ரொடெக்டிவ் டிவைசஸ்ஸு, இன்னொன்று இந்த டேப் சேஞ்சிங், இந்த ரெண்டுமே முக்கியமானது. இந்த ரெண்டுலேயுமே கொஸ்டின்ஸு மாற்றி மாற்றி எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.